இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்பு, கிச்சன் டிப்பு, அதோட சேர்த்து கிளீனிங் டிப்பு இருக்குது. வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1, நம்ம வீட்டில் கார்டன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாம்பல் தேவைப்படும். சாம்பல் சில நேரத்தில் நம்மளுக்கு மண் இருக்காது, எரிக்க சிரமமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை, இலையை கூட்டுங்க. இலையை கூட்டி ஒரு ஜாடி எடுத்து வச்சு அதில் நீங்கள் நல்லா இலையை கொஞ்சம் கொஞ்சம் காவாசியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். நான் கூட பாருங்கள், அது உடஞ்சி போச்சு அந்த ஜாடி. அதை பாதி உடஞ்சி போச்சு, பாதி எடுத்து வச்சு நான் எரிக்கிறேன். இந்த மாதிரி பானை இருந்தால் கூட, தூக்கி போடுற பானையாக இருந்தால் கூட நீங்கள் இதுக்குள்ள இலையை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காவாசியாக போட்டு சூப்பராக நீங்கள் எரிக்கலாம். இதை விட நம்மளுக்கு ஜாடியில் எரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. உடஞ்ச ஜாடியோ இல்லை நல்லா இருக்கிற ஜாடியாக இருந்தாலும் சரிப்பா. அதில் எடுத்து வச்சு, ஆனால் கல் ஜாடியாக இருக்கணும், எடுத்து வச்சு நீங்கள் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாம்பல், ஒரிஜினல் சாம்பல் கிடச்சிடும். இதை வச்சு நீங்கள் செடிகளுக்கு நல்லா ஆறி போன பிறகு 10 நாள்லேருந்து 1 மாதம் சென்று நீங்கள் செடிகளுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு நேச்சுரல் உரம் கிடைக்கும். பூச்சிகளும் உங்களுக்கு வராது. இந்த மல்லிகைப்பூ இலையெல்லாம் பூச்சி இருந்தாலே அந்த சாம்பல் அப்படியே தூவி விட்டினாலே உங்களுக்கு பூச்சிகள் வராது. கருவேப்பிலையிலலாம் தூவி விடலாம். இது நேச்சுரலான ஒரு உரம். நம்ம சட்டி பத்திரம் கூட தேய்க்க வச்சுக்கிறலாம். ஓகேயா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்புள்ள போகலாமா? டிப் நம்பர் 2, இட்லி அவிக்கிறோம். இப்போ இட்லி வச்சா நம்மளுக்கு அதில் நினச்சி ஒட்டிக்கிறோம். நான்ஸ்டிக்காக இருந்தால் ஒட்டாது. இந்த மாதிரி சட்டிகள்லாம் நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம். இது ஈயத்துலேயே பூசினது தானே. இதுவும் ஒட்டிக்கிறோம். எண்ணெய் தடவினாலும் அவசரத்துக்கு எடுக்கும்போது காவாசி இட்லி அதிலே ஒட்டிக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் ஆறுனப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வலுவலுண்டு வந்துடும். அந்தளவுக்கு ஒட்டாதுப்பா. சரியா? இல்லைன்னா வாழை இலையை நல்லா குட்டி இலையாக கட்டி பண்ணி வைக்கலாம். அதுக்கெலாம் நம்மளுக்கு காலையில் செய்யும்போது டைம் இருக்காது. அவசரத்துக்கு டக்குன்னு எண்ணெயை தடவினாமா வச்சமான்னு இருந்துடும். இல்லைன்னா பெட்டர் நான்ஸ்டிக்கோடு யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா ஆறுன பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க. ஓகே? இப்போ டிப் நம்பர் 3, இது மாதிரி நம்ம பாட்டிலில் நம்ம இந்த ஜூஸ் பாட்டிலெல்லாம் சில நேரத்தில் நம்ம பருப்பு வகையெல்லாம் போட்டு வைப்போம். இது இடம் சரியான மிச்சம், யூஸ் பண்ணோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த பேக்கெட்லேயும் நம்ம கொஞ்சம் பொடிசாக தான் கட்டிங் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை வைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி புனலை வச்சு நீங்கள் போட்டுடலாம். அந்த இப்போ பாட்டில் நிறைஞ்சிருச்சு, 1/2 லிட்டர் பாட்டிலில் போட்டு வைக்கிறோம். நிறைஞ்சிருச்சு அப்படின்னா 1 கிலோ இது நம்ம போட முடியாது. அப்போ டக்குன்னு கிளை வழியாமல் ஒரு கோப்பையை வச்சு நீங்கள் அப்படி எடுத்துடலாம். அந்த புனல் உள்ளுக்கு விழுந்துடும். ஓகே? அந்த இது உள்ளுக்கு விழுந்துடும், ஒன்றுமே செதறாது. இதை நம்ம எப்படி மறுபடியும் பேக்கெட்டுகளை போடுறது அப்படின்னா, அதே புனலை எடுத்து அந்த பேக்கெட்டில் கட்டிங் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதில் வச்சு நீங்கள் அப்படியே கொட்டிடலாம். இதில் உங்களுக்கு சிந்தாது செதறாது. நான் எப்போவுமே ரொம்ப பெருசாக எப்போவுமே நான் கட்டிங் பண்ண மாட்டேன். இந்த சைஸுக்கு தான் கட்டிங் பண்ணுறது, சின்னதாக தான் கட்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி கட்டிங் பண்ணி அந்த புனலை அதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் இந்த மிச்சம் இருக்கிற அந்த உளுந்தை பருப்பாக எதாக இருந்தாலும் சரி, ரவையாக அதுக்குள்ளே நீங்கள் கொட்டி வச்சிடலாம். ஓகேயா? இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச டிப்பு தான். சரி, நான் செஞ்சேன், அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்ப்பா. அதுக்கப்புறம் டிப் நம்பர் 4, நம்ம இந்த பேக்கெட்டை உடைச்சது இருக்குது, அதில் ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் கட்டி வைக்கலாம். இல்லையா உங்களுக்கு சீல் மாதிரி வேணும்னா ஒரே ஒரு லைட்டர் எடுத்துக்கிறோங்கப்பா. லைட்டர் எடுத்து லேசாக நெருப்பை கட்டி 2ஆக மடக்கிக்கிறங்க. நெருப்பை கட்டி அப்படியே வச்சிங்கன்னா அது அப்படியே நல்லாவே மூடிடும். பார்த்திங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கட்டிங் பண்ணது கொஞ்சம் தான் நான் எக்ஸ்ட்ரா ஒட்டியிருக்கிறேன். எப்படி தான் நீங்கள் கீழே போட்டாலும் உங்களுக்கு கொட்டாது. இன்னொன்று நம்ம இதை நீங்கள் ட்ரோவர்லேயே நீங்கள் வச்சிடலாம். உங்களுக்கு புழு பூச்சியெல்லாம் வராது. இந்த மாதிரி சீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டு புழு பூச்சி எதுவுமே வரவே வராது. ஓகே? நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு அதில் பூண்டு தொல்லை போட்டு வச்சுக்கலாம். இல்லை பேக்கெட்டில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சீல் பண்ணிடலாம். கத்தியை சூடு பண்ணி வைக்கிறத விட லைட்டரில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்டாக தாராளமாக மொட்ரோவில் வச்சிடலாம். இந்த மாதிரி எந்த பொருளையும் நீங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கிறலாம் லைட்டரை வச்சு. அந்த சீல் பண்ணுற மிஷின் இல்லை, கத்தி வச்சு எனக்கெலாம் வராது, கத்தி வச்சு செய்ய முடியாது. நான் இந்த மாதிரி லைட்டரை வச்சு செஞ்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேயா? இதில் நம்மளுக்கு வண்டு புழு பூச்சி வராது. டிப் நம்பர் 5, நம்ம உருளைக்கிழங்குலாம் அவிக்கிறதா இருந்தால் அது உள்ளே போட்டு வச்சிடலாம். இன்னொன்று, நம்மளுக்கு சில நேரத்தில் ப்ரெஷர் குக்கரும் தண்ணி வெளியாகும். விசில் அடிக்கும்போது தண்ணி வெளியாகுது. நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ரெஷர் குக்கரில் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்போ ஒரு கோப்பையை வச்சு நீங்கள் வச்சுருங்க. பருப்பை வச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி அதில் இது பண்ணிடும். நான் தண்ணி கூடுதலாகவே ஊற்றிருக்கிறேன். உருளைக்கிழங்கே நான் சும்மா அப்படியே தோல்லாம் செதுக்காமல் நல்லா கழுவிட்டு 4ஆக கட்டிங் பண்ணி போட்டுருவேன். அது உருளைக்கிழங்கு பொரியலுக்காண்டி சேரம்ப்பா, உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறக்காண்டி. அவ்வளோதான், விசில் முடிஞ்சிருச்சு. ஒரு சொட்டு கூட பார்த்திங்கன்னா மேலேயே இல்லை. இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம். நம்மளுக்கு கழுகுற வேலை மிச்சம் தானே. நம்ம அதுவே பருப்பு மட்டும் அவிக்கிறோம்னா தண்ணி ஃபுல்லாக எல்லாமே அந்த கோப்பைக்கில் இருக்கும். நான் இந்த குழம்புனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த பருப்புக்கு குழம்புக்கு பருப்பு இது ரெடி, உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடிப்பா. இந்த மாதிரி 2 in 1 செஞ்சுக்கரலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். அவ்வளோதான். பருப்பும் தாளித்து போட்டோம்னா முடிஞ்சிருச்சு, இதுக்கு மசாலா போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த டிப்புள்ள போகலாமா? நம்பர் 6, நம்ம வத்தக்குழம்பு செய்யும்போது
தேங்காய் பால் ஊற்றி வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் கொஞ்சம் கொதித்த பிறகு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு 1/2 கப்பு தேங்காய் பாலை ஊற்றி பாருங்களேன். அந்த வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து இன்னொரு கொதி வந்ததோட வத்தலை பொரிச்சு வச்சுருப்போம் தெரியுமா, அதை வந்து நல்லா கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா தூள் பண்ணி நெய்யில் நறுங்கலமாக அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது இன்னும் உங்களுக்கு வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக நல்லா வாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு கொதி வந்த பிறகு நம்மளுக்கு வந்து நல்லா திக்னஸ் வந்துடும்ல வத்த குழம்பு, ஏற்கனவே அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை, வெல்லம் இதெல்லாம் நம்ம போடுவோம். ஓகே, கருவேப்பிலை பொரிச்சு கூட நீங்கள் போடலாம், இல்லைன்னா சும்மா கூட தூவி விடலாம். அதுக்கப்புறம் வத்தலை போடுறோமா இன்னும் ஒரே ஒரு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா எண்ணெய், நல்லெண்ணெயை நீங்கள் கடைசியில் அடுப்பு அடைச்சிட்டு நல்லெண்ணெய் ஒரு கரண்டி 1 ஸ்பூன் ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா கமாமண்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வத்த குழம்பு ரெசிபியை. மற்றபடி வத்த குழம்பு செய்கிறது எல்லாருக்குமே தெரியும்ப்பா. மீன் மசாலாவை போட்டு நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் இதில் போட்டு நம்ம செய்வோம். இல்லைன்னா மீன் மசாலா தூள் போட்டு செய்கிறோம், அவ்வளோதானே. புளி நறுக்குன்னு ஊற்றுறோம். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. கடைசியில் அடுப்பு அடைக்கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்குள்ளே நல்லெண்ணெயை ஊற்றி விட்ருங்களேன். ரொம்ப சூப்பராக நல்லா அன்னைக்குன்னு வத்த குழம்பு சூப்பராக கமாமன்னு மணக்கும். இந்த 3 இதையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த டிப்புள்ள போகலாமா? இந்த டிப் நம்பர் 7. இது வந்து நம்ம சீங்கு வந்து எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி, மங்கி போய் கிடந்தாலும் சரி, நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. அது என்னென்னு பார்க்கலாமா? சீவக்காய் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறோங்க. அதில் பாதி போட்டிங்கன்னா போதும். அந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சீங்கை மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை விட குறைச்சி நீங்கள் போட்டுக்கரலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போடுங்க போதும் சீவக்காய். நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில். அதுக்கப்புறம் ஈனோ வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. போட்டு 3ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்படியே எல்லாத்தையும் மேலே தூவி விடுங்களேன். ஈனோ பேக்கெட் வந்து கொஞ்சம் தேதி முடிஞ்சது பழசு இருந்தால் கூட நீங்கள் அதை போடலாம். ஓகே, ஈனோ இல்லைன்னா பரவாயில்ல. பேக்கிங் சோடா, சீவக்காய் தூள், உப்புனா பொடி தூள் உப்பு, அதையும் சேர்த்து 3ஐயும் போட்டு நீங்கள் தேய்ச்சி கழுவிடுங்க. நல்லா பளிச்சுன்னு போயிடும்ப்பா. மிஞ்சி போனால் நான் தேங்காய் நார் வச்சு நீங்கள் தேய்க்கலாம், ஸ்பாஞ்சு வச்சு தேய்க்கலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸ், அவ்வளோதான். தேங்காய் நார் இருந்தால் தேங்காய் நார் வச்சு தேய்ங்க, இல்லைன்னா ஸ்பாஞ்சு வச்சு தேய்ங்க. எப்படி பொரியுதுன்னு பார்த்தீங்களா? அந்த ஈனோவும் அந்த அழுக்க திங்கக்கூடிய தன்மை இருக்குது, பேக்கிங் சோடாவுக்கும் இருக்குது. இந்த 2ஐயும் வச்சு நீங்கள் செய்யலை சூப்பராக க்ளீன் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக க்ளீன் பண்ணி பாருங்களேன். அப்படியே புதுசாயிரும். இந்த சிங்கு வச்சே கரெக்டாக 10 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஒரு பக்கம் நம்ம வந்து எப்போவுமே டெய்லி யூஸ் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஆனால் 2மே ஒரே மாதிரி தப்பாக இருக்கும் நம்மளுக்கு. கழுவும் போது 3ஐயும் சேர்த்து தான் நம்ம கழுவுறோம். எனக்கு இது தேவை வந்து 1/2 ஸ்பூன் ஈனோ, 1 ஸ்பூன் சீவக்காய் பவுட்ரு, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த 3 இந்த 2 சிங்குக்கும் கழுவியாச்சு. நடுவுக்கு இருக்கிறது சின்னது தானே. எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. தேங்காய் நார் போட்டு தேய்ச்சும் கழுவலாம், ஸ்பாஞ்சு போட்டு நீங்கள் தேய்ச்சி. ஒரு பழைய ஸ்பாஞ்சு இருந்தாலும் ஓகே தான். கழுவிட்டிங்கன்னா அப்படி பளிச்சுன்னு பேர் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பலண்டு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். உங்கள் சீங்கில் வந்து பாசி பிடிச்சிருந்தாலும் சரி, அழுக்கு இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கரை பிடிச்சிருந்தாலும் சரி, உப்பு கரையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. உப்பு கரை இருக்கிறவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். ஓகே, ஈனோ வாங்க சிரமமாக இருந்துச்சுன்னா உப்பு, பேக்கிங் சோடா, சீவக்காய் தூள் இது 3ஐயும் போட்டு செஞ்சுக்கிறேங்கப்பா. ரொம்ப நல்லா பளிச்சுன்னு போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீவக்காய் வந்து எண்ணெய் பிஸ்கு எடுக்கக்கூடிய தன்மை, அப்புறம் வந்து நம்மளுடைய சீங்கு நல்லா பளபளண்டு போகும். அழுக்கு கரைகள் எடுக்கக்கூடிய தன்மை பேக்கிங் சோடாவுக்கும் ஈனோவுக்கு இருக்குது. இந்த 3 பொருளையும் போட்டு செய்யும்போது நம்மளோட சீங்கு அப்படியே புதுசாக நல்லாவே ஜொலிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்கிறீங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பை, see you.